ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 அடிக்கு 4 அடி ஒரு எல் டேபிள் எல் கவுண்டர் ஒன்று போட்டிருக்கோம். எல் கவுண்டர்லேயே வந்து 5 அடியில் வந்து இங்கே வந்து மொபைல் செக்ஷனும் அது வந்து பாக்ஸ் செக்ஷன், அதாவது இது வந்து செகண்ட்ஸ் மொபைல்ஸ் வைக்கிற மாதிரியும் இங்கே வந்து பாக்ஸ் ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி நியூ மொபைல்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒர்க்கெல்லாம் சூப்பராக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் யூடியூப் பார்த்து தான் ஆக்சுவலாக காண்டாக்ட் பண்ணேன். ஓகேண்ணா. கரெக்டாக வந்து அந்த ஃபினிஷிங் டைமுக்கு முன்னாடியே வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒர்க்கெல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குங்க? எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிற கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். நீ வேறு யாராக இருந்தால் கூட கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பாலத்துறையில், கோயம்புத்தூரில் பாலத்துறைன்னு ஒரு இடத்துல வந்து ஒரு மொபைல் கடை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். கடை சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 21 இருக்குது. அதில் வந்து நம்ம 11க்கு 15 வந்து நம்ம ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன கலர் காம்பினேஷன் எல்லாமே சொல்லிடுறேன். கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது தான் மார்பிள் ஒயிட் அண்ட் மார்பிள் பிளாக்கு. மார்பிள் பிளாக்லேயே வந்து இப்போ வந்து கோல்டு ஜாஸ்தி வர மாதிரி ஒரு எடிஷன் வந்திருக்கு. அதுதான் நம்ம இவங்களுக்கும் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ஒரு துணி கடைக்கு ஃபுல்லாக போட்டு கொடுத்துருப்போம். சேம் அதே தான் இவங்களுக்கும் போட்டிருக்கோம். நல்லா இருக்குது, கலர் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். இந்த கடைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற போர்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல் போர்டு தான். 12 mm திக்னஸ் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஊக்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 அடிக்கு 4 அடி ஒரு எல் டேபிள் எல் கவுண்டர் ஒன்று போட்டிருக்கோம். எல் கவுண்டர்லேயே வந்து 5 அடியில் வந்து இங்கே வந்து மொபைல் செக்ஷனும் அது வந்து பாக்ஸ் செக்ஷன், அதாவது இது வந்து செகண்ட்ஸ் மொபைல்ஸ் வைக்கிற மாதிரியும் இங்கே வந்து பாக்ஸ் ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி நியூ மொபைல்ஸ் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கு பாக்ஸ் ஐட்டம்ஸ் வைக்கிற டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 அடி ஹைட்டு, இது வந்து 4 அடி, இது வந்து 5க்கு 4, டோட்டலாக 2 கவுண்டர் தான். இங்கே வந்து ஸ்டாஃப் உள்ளே போகிறதுக்கு ஒரு டோர், 2 அடிக்கு ஒரு டோர் போட்டிருக்கோம். இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு சீட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். சீட் பிளேஸ் பண்ணதுலேயே மேலே வந்து பூஜா ரேக் ஒன்று போட்டிருக்கோம். இங்கே சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம காடி எடுத்து போட்டு கொடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஷோகேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மொபைல் செகண்ட்ஸ் மொபைல் வைக்கிற மாதிரியும் இங்கே நியூ மொபைல் வைக்கிற மாதிரியும் இங்கேயும் கேஷ் ட்ராவே போட்டு, இங்கே இதுலேயே கேஷ் ட்ராவும் போட்டு கொடுத்துருக்கோம். இது முடிஞ்ச உடனே பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4 அடிக்கு வந்து கீழே வந்து நார்மலாக இவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணல, அதாவது கபோர்டெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே நார்மலான ரேக்கு தான். இதில் வந்து கண்ணாடி தட்டு இங்கே மட்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி நீட்டாக இருக்கிறதுனால கண்ணாடி தட்டு போட்டிருக்கோம். அதில் வந்து 2 ஹோல்ஸ் லைட் அவங்க மாட்டிப்பாங்க, அதனால் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வர இடத்துல வந்து ஷீட்டு தான். இந்த 15 அடிக்கு சுற்றியுமே வந்து மட்டும் ஒரு 7 அடி ஹைட்டில் ஃபுல்லாக ஷீட் போட்டு கொடுத்துருக்கோம். ஒயிட் மார்பிள் ஷீட் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் இது பார்த்தீங்கன்னா ஷீட் தான், ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சர்வீஸ் டேபிள் இருக்குது. சர்வீஸ் டேபிளுக்கு முன்னாடி எம்டிஆர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஷீட் போட்டிருக்கோம். இந்த வழியாக கஸ்டமர்ஸை பார்த்துக்கலாம், உள்ளே இருந்தாலும் அவர் வெளியே பார்த்துக்கலாம். இன்னொன்று மொபைல்லாம் சர்வீஸ் பண்ணி இந்த வழியாகவே கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து ஒரு 2 அடிக்கு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த வழியா மொபைல் வாங்குறதுக்கும் கொடுக்குறதுக்கும் இந்த ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த 4 அடி வந்து பின்னாடி வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு 7க்கு 4 ரேக் போட்டிருக்கோம். இந்த ரேக்கில் என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு வந்து ஊக்ஸ் ஒரு 35 ஊக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து சும்மா ஏதாச்சும் பொருள் வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஊக்ஸ் கேட்டிருந்தாங்க, அப்புறம் வேறு ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க, சும்மா பேனல் மட்டும் பண்ணி கொடுங்க கேட்டாங்க. அதனால் ஷீட் மட்டும் பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே எந்த ஒர்க்கும் பண்ணல, நீட்டாக சிம்பிளாக ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்லேயே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். கடை வந்து அவ்வளோ லுக்காக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் வேணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாலத்துறை, கோயம்புத்தூர். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு சின்ன கடை தான். பெரிய கடையாக இருந்தாலும் சின்ன கடை அளவுக்கு சூப்பராக, அதாவது கடை நிறைய அளவுக்கு சூப்பராக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு வேணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணிடலாம். கஸ்டமர் ரிவ்யூ நான் பின்னாடியே ஆட் பண்ணுறேன். கைஸ், நான் சொல்லிட்டேன் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன கடைக்கு எந்த இடத்துல எல்லாம் சொல்லிட்டேன். இவர் தான் நம்ம கஸ்டமரு, இவருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருப்போம். ஆனால் ஒர்க் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க? ஒர்க்கெல்லாம் சூப்பராக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் யூடியூப் பார்த்து தான் ஆக்சுவலாக காண்டாக்ட் பண்ணேன். ஓகேண்ணா. கரெக்டாக வந்து அந்த ஃபினிஷிங் டைமுக்கு முன்னாடியே வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒர்க்கெல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குங்க? எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிற கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். நீ வேறு யாராக இருந்தால் கூட கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூண்ணா. நம்ம வந்து ஆக்சுவலாக நீங்கள் லோக்கலானா நம்ம வந்து சேனல் போடுறதுனால தமிழ்நாடு ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளை நம்பி ஒரு ஆர்டர் கொடுக்கலாமாங்கிறது மட்டும் சொல்லிடுங்க. கண்டிப்பாக கொடுக்கலாம். நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுப்பாங்க. மற்றவங்க பண்ணுறதை விட நல்லா நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும் ஒர்க்கு.
பட்ஜெட் வைஸ் எப்படி இருந்துச்சுன்னா? பட்ஜெட் வைஸும் பரவாயில்ல, மற்றவங்க நான் நிறைய கொட்டேஷன் வாங்கி பார்த்தேன். ஓகே. உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. ஒர்க்கும் நீட்டாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால ஒர்க் உங்களுக்கு கொடுத்தனால நல்லா நீட்டாக பண்ணி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. இனி நீங்கள் இன்னொரு கடை வச்சாலும் நம்மளை கூப்பிடணும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதிலே தெரிஞ்சிருக்கும் ஒர்க் நம்ம எப்படி பண்ணி கொடுத்துருக்கோன்னு. இதே மாதிரி உங்கள் ஷாப்பு சூப்பராக பண்ணிடலாம். தைரியமாக கூடுங்க. நீங்கள் எங்கிருந்து கூப்பிட்டாலும் சரி செம்மையாக பண்ணிடலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.